பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 37ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லோரும் என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். ஆமாங்க, இந்த வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இதுல என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, இந்த காத்திருப்பின் காலத்தின் முடிவுல கர்த்தர் நம்மளுக்கு என்ன தருவார் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்க. அந்த காரியம் ஆல்ரெடி கர்த்தர் அவரோட நினைவுல வச்சிருக்காரு. ஸோ அவரோட நினைவுல இருக்கிற நாம எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு செய்வாரு. அந்த காரியம் எப்பொழுதும் தீமையா இருக்காதுங்க. நன்மைக்கு ஏதுவானதாகவும் சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை தான் கர்த்தர் நம்மளுக்கு தருவாரு. இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம வேத பகுதியில 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இதுல நம்ம சவுலை குறித்து தாங்க பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே தெரியும், சவுல் முதல் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க கேட்டு கர்த்தர் நியமித்த முதல் ராஜா சவுல் தாங்க. இதுல சவுல் அந்த கழுத குட்டிகளை தேடி வர்றதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். சவுலோட தகப்பனோட கழுதைகள் காணாம போயிடுச்சு. இதை தேடி யார் வரா அப்படின்னா சவுலும் அவங்களோட வேலைக்காரரும் வராங்க. நிறைய தூரம் வந்துட்டாங்க, ஆனா கழுதைகள் அகப்படவே இல்லைங்க. சவுல் எதை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா தொலைந்து போன கழுதைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரோட நினைவுல என்ன இருக்கு, அந்த கழுதைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து சவுல அபிஷேகம் பண்றதுதான் கர்த்தரோட நினைவுல இருக்குங்க. ஸோ அதற்காக அந்த கழுதைகளை கர்த்தர் சவுலின் கண்களுக்கு படாமையே வைக்கிறாரு. அதை தேடி போகும்போது ரொம்ப தூரம் போனதுனால சரி நாம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சவுல் தன்னோட வேலைக்காரர்கிட்ட சொல்லும் போது அந்த வேலைக்காரர் சொல்றாங்க, இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம், தேவனுடைய மனுஷன் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம போய் அவங்கள இடத்துல விசாரிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லும் போது, நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே செலவழிஞ்சு போயிடுச்சு, நம்ம ஏதாச்சும் காணிக்க கொடுக்கணும்ல ஞான திருஷ்டிக்காரங்கிட்ட பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அவங்க என்கிட்ட கொஞ்சம் கால்சேகள் வெள்ளி இருக்கு, இதை குறித்து நம்ம அவர்கிட்ட விசாரிப்போம் அப்படின்னு சொல்லும் போது சவுலும் அந்த வேலைக்காரரும் சாமுவேலை தேடி வராங்க. ஆனா இங்க சாமுவேலுக்கு முதல் நாளே கர்த்தர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பென்யமின் கோத்திரத்தா வரான், இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா கேட்டாங்களா, சோ சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு அவரோட நினைவுகளை இங்க சொல்றாருங்க. சோ சவுலும் வேலைக்காரரும் சாமுவேல்கிட்ட இங்க ஞான திருஷ்டிக்காரர் ஒருத்தர் இருக்காராமே, அவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சாமுவேல்கிட்ட கேட்கும்போது அது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் நான் சொன்னவன், இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாமுவேல் அங்க பலி செலுத்தி எல்லாரும் போஜனத்துக்காக இருந்திருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சவுலுக்காக ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பங்கை சவுலுக்கு கொடுக்குறாங்க. அப்போ சவுலுக்கான பங்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு நீங்க போலாம், உங்களோட தகப்பனுடைய கழுதைகள் குறித்து நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க எதை எதிர்பார்த்துட்டு வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கழுதைகள் அகப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில அடையாளங்கள் சொல்றாங்க, கர்த்தர் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடையாளங்கள்லாம் நடந்துச்சுன்னா கர்த்தர் கரெக்டா தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதன்படியே சவுல் சாமுவேல் விட்டு போகும்போது சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சாமுவேல் சொன்ன எல்லா காரியங்களுமே அங்க நேரிட்டதுங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சவுல் என்ன தேடி வராங்க அப்படின்னா கழுதைகளை தேடி வராங்க. தன்னுடைய தகப்பனுடைய கவலையை போக்குறதுக்காக அந்த கழுதையை தேடிட்டு வராங்க. ஆனா கர்த்தரோ இங்க அவர் ஒரு விருப்பத்தை வைக்கிறாரு, சவுலுக்கு அந்த கழுதைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா ஏற்படுத்துறாருங்க. ஸோ இதே மாதிரிதான் நம்மளோட காரியத்திற்கு பதில் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவரோட காரியத்தையும் கர்த்தர் செய்யறதுக்கு தான் சில நாட்கள் நம்மளுக்கு தாமதமாகுதுங்க. எப்படி அந்த கழுதைகளை சவுலின் கண்களுக்கு தெரியப்படாம வச்சாரோ அதே போலதாங்க நம்மளுடைய காரியங்களும் சில காலம் தாமதமாக வரும். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய காரியமும் முடியணும், கர்த்தருடைய காரியமும் முடியணும். ஸோ நம்மளோட காத்திருப்பின் காலத்தின் முடிவில் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குற காரியத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட காரியத்தையும் அதில் அவர் செய்கிறதற்கு அவர் காத்திருக்கிறாருங்க. ஸோ இதன் மூலமாக இந்த காரியத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் நீங்கள் எங்களோட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட காத்திருப்பின் காலத்தின் முடிவில் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை தகப்பனே எங்களுக்கு கொடுக்கறதற்கு நீங்கள் நினைவாக இருக்கிறீங்க. அது கூட உங்களோட காரியங்களையும் இதுல செயல்பட நீங்க சித்தம் உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Jesus loves you.